எனக்கு ரொம்பவும் பிடித்த சில கதைகள் இருக்கிறது. வாழ்க்கை கதாபாத்திரங்களின் உண்மையான கதைகள், அவர்களினுடைய வரலாறு. அதிலே பிடித்த ஒரு கதையை வாலிபர்களாகிய உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், one of the most famous man in the century, ஸ்டீவ் ஜாப். அவரினுடைய வாழ்க்கை வெறும் 54 வருடங்கள் தான். அவருக்கு சொந்தமான பெற்றோர்கள் கிடையாது. அவருக்கு வளர்ப்பு பெற்றோர்கள் தான். சரியான படிப்பு கிடையாது. He was fired from the school because he was not that intelligent. அப்படி என்று சொல்லி அவரை ஸ்கூல்ல இருந்து அனுப்பிடுறாங்க. அவருக்கு சரியான இன்டெலிஜென்ஸ் கிடையாது, அறிவு கிடையாது, புத்தி கிடையாது. வீட்டை வர்றாரு. வந்தவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வளர்ப்பு தகப்பனாரினுடைய கேரேஜில் தனக்கு தெரிந்த இந்த எலக்ட்ரானிக்ஸ் வேலைகள் எல்லாம் பார்க்கிறாரு. பார்த்து தன்னுடைய முதலாவது கம்பெனியை அந்த கராஜில் தான் ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு நாம் எல்லாரும் ஃபேமஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமே இந்த மொபைல் ஃபோன்ஸ், அப்படி இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து வந்த ஒரு காரியம்தான். அதுக்கப்புறமாக அது பெரிய கம்பெனியாக வளருது, ஆப்பிள் கம்பெனியாக வளருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. He was the CEO of the company. But at one point என்ன நடக்குது, அவர் உருவாக்கிய கம்பெனியே அவரை வெளியே தூக்கி போடுது. இன்னைக்கு இப்படியான சூழ்நிலைகளை நாம் அநேக தடவையில் சந்திப்பதுண்டு. நாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ காரியங்களை நம்முடைய உடலை வருத்தி, நம்முடைய நேரத்தை ஒதுக்கி, நம்முடைய பலவிதமான விருப்பு வெறுப்புகளை எல்லாம் தாண்டி நாம் பண்ணிட்டு அப்படி முன்னேறி வர்ற நேரத்தில் யாராச்சும் ஒருத்தர் கால்வாரி விட்டுருவாங்க. அந்த நேரத்தில் நம்முடைய நிலை எப்படி இருக்குது? ரெண்டு விதமாக நாம் ரியாக்ட் பண்ணலாம். ஒன்று, நாம உடைந்து போய் உட்கார்ந்து விடலாம். இன்னொன்று, அதை ஒரு தடையாக நினைத்து அதையே ஒன்றில் உடைக்கலாம் அல்லது தாண்டி செல்லலாம். எல்லாமே சந்தோஷமா போயிட்டா வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கிடைக்காது. சவால்கள் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தரப்படுகின்ற வாய்ப்பு. அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு தான் அந்த ஸ்டீவ் ஜாபினுடைய வாழ்விலே அன்னைக்கு வந்தது. அவரும் கொஞ்சம் வேதனைப்பட்டாரு. நாம உருவாக்கின கம்பெனி நம்மையே வெளியில தூக்கி போட்டாங்க. என்ன வாழ்க்கையா இது? இப்படித்தான் வாழணுமா? இயேசுவுக்கு கூட இப்படி நடக்கலையா? இயேசு எவ்வளவு கஷ்டப்பட்டு 12 பேரை சேர்த்தெடுத்தாரு. இயேசுவினுடைய வாழ்க்கையில நடந்த பல அற்புதங்கள்ல ஒரு முக்கியமான அற்புதம் என்ன தெரியுமா? He was able to unite the different mentality of his disciples together. இயேசு பாருங்க, 12 பேர் 12 இடத்துல இருந்து 12 விதமான மனநிலையோடு வந்திருந்தாங்க. அந்த 12 பேரையும் இயேசு ஒன்னா வச்சு வழி நடத்தினாரு. அது எவ்வளவு பெரிய சவால்! ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடியவங்க. அவங்க வீட்டில இருந்து இயேசு ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு பேசிட்டு மிஷன் பண்ணிட்டு போனா அது பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் இயேசுவோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனால் அவங்க 24/7 இயேசுவோடு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க அந்த மனநிலை எல்லாம் இயேசு பாருங்க ஒன்னா போட்டு எடுக்கிறாரு. அப்படி ஒன்னா போட்டு எடுத்து அவங்கள வழி நடத்திட்டு போறாரு. அதுதான் இயேசு செய்த புதுமைகளிலே சிறந்த புதுமை. இப்போ இந்த ஸ்டீவ் ஜாப் பாருங்க, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கம்பெனியை நடாத்திக்கிட்டு போயிருப்பாரு. திடீர் என்று எல்லாருமா சேர்ந்து அவரை வெளியில தூக்கி போட்டாங்க.
இயேசு அந்த 12 பேரையும் ஒன்னா சேர்த்து வழி நடத்தினாரு. ஆனா ஒருத்தன் காட்டி கொடுத்தானே, மீதி 11 பேரும் தலை தெரிச்சு ஓடி போனாங்க. அதனால இயேசு அப்படியே கல்லறைக்குள்ள உட்கார்ந்து விட்டாரா? கல்லறையோடு காணாம போயிட்டாரா? இல்லையே. நல்லா பாருங்க, கல்லறைக்குள்ள அடக்கப்பட்டதன் பிறகு எல்லாம் முடிந்தது அப்படி என்று நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல கல்லறையினுடைய கதவு திறக்கப்படுது. நம்ம மாற்கு நற்செய்தியில 16வது அதிகாரத்துல 3வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 3 கேரக்டர்ஸ். ஒன்று மகதலை மரியா, மற்றையது யாக்கோபினுடைய தாய் மரியா, அடுத்தது சாலோமி. இந்த 3 பொண்ணுங்களும் போறாங்க. காலையில ஞாயிற்றுக்கிழமை பேசிக்கிட்டே போறாங்க. வசனம் சொல்லுகிறது, 3வது வசனம், அவங்க பேசிக்கிட்டே போறாங்க. என்னத்தை பத்தி தெரியுமா? இயேசுவினுடைய உடலை நாங்க இப்ப பார்க்கணும். அப்படி பார்ப்பதற்கு நமக்கு தடையாக இருப்பது அந்த கல்லறையை மூடி இருக்கக்கூடிய கல். அதை யாரு நமக்காக புரட்டி விடுவாங்க? அப்படி யோசிச்சுட்டு போறாங்க. அவங்க செத்தவராக இயேசுவை எண்ணிக்கொண்டு போறாங்க. ஆனால் அவங்க அங்கு போனதும் வசனம் 5 சொல்லுகிறது, அங்கிருந்த வானதூதர்கள் சொன்னார்கள், நீங்க யாரு தேடி வந்தீங்க? செத்து போன இயேசுவையா? அவர் இப்ப இங்க கிடையாது. இது நாள் வரை அவர் செத்து போனவராக கருதப்பட்டார். இன்னையோட அவர் உயிர்த்தெழுந்து போய்விட்டார். வாழ்வில் உயிர்த்தெழுதல் வேணுமாக இருந்தால் முதல்ல சாகுவதற்கு தயாராக இருக்கணும். I mean to say, you have to face any situation, whether it is good or bad. You have to take up the challenge. சவால்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, சாதனையும் இல்லை. அப்போ இயேசு என்ன பண்ணுகிறார்? அங்கே மரித்து போகிறார். மரித்தவர் அத்தோடு முடியவில்லை. அவருக்குள்ளே இருந்த வைராக்கியம் ஆண்டவரினுடைய ஆசீரால், கடவுளினுடைய மாட்சியினால், மகிமையினால், வல்லமையினால் அவரை அடுத்த கட்டத்துக்கு மேலே கொண்டு போகிறது. உயிரோடு எழுப்பப்படுகிறார். இங்க ஸ்டீவ் ஜாப் was fired from his own company. Of course he was frustrated. யோசிச்சு பாருங்க, ஒரு வாலிபனாக அவர் அந்த நாட்களிலே எவ்வளவு கனவுகளோடு அந்த கம்பெனிய அவர் அப்படி உருவாக்கி இருப்பாரு. அந்த கம்பெனில இருந்தே அவரை துரத்திட்டாங்க. கொஞ்ச நாள் போராட்டம். அதுக்கப்புறமாக அவர் யோசிச்சு பார்க்கிறார், நான் இந்த கல்லறைக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியவனா? இல்லையே. நான் கல்லறைக்குள்ளே உட்காராமல் இருக்க வேண்டும் என்றால் முயற்சி செய்து எப்படியாவது முன்னாடி இருக்கிற கல்லறையின் கல்லை புரட்டியாக வேண்டும். புரட்டி நான் உயிர் தெழ வேண்டும். So to say, I have to come out not with bitterness. I have to come better. See, when you are faced with difficulties and when you are betrayed by people, you can do 2 things. Either you can become better or bitter. And Steve Jobs choose to be better. Steve Jobs என்ன பண்ணார்? அவர் இன்னும் பிரகாசிக்கணும் அப்படி என்று நினைத்தார். அதான் உண்மையாகவே ஒரு வாலிபனுக்கு, ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய தன்னம்பிக்கை. மற்றவனால முடிகிறது என்றால் அதை என்னால் கூட பண்ண முடியும், அதிலும் பெட்டராக பண்ண முடியும் என்று நினைக்கிற நினைப்பு இருக்குதே, அதற்கு பெயர் தலைக்கணம் கிடையாது. அதுக்கு பெயர் தான் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையில என்ன பண்ணார்? இன்னும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு. நெக்ஸ்ட் என்கின்ற கம்பெனியை சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் என்ற கம்பெனி இருக்குது இல்லையா, இந்த ஆப்பிள் கம்பெனிக்கு அவங்களினுடைய சில காரியங்கள் தேவைப்பட்டது. ஆகவே என்ன பண்ணாங்க? யார் அவரை வெளியில போன்று சொன்னாங்களோ அவரை திரும்பவும் வரும்படியாக அந்த கம்பெனியையும்
இந்த கம்பெனி ஒன்றாக சேர்த்து கொண்டாங்க. இத்தனையும் சாதித்த அந்த வாலிபன் வெறும் 54 வயதிலே கேன்சர் வியாதியால் மரித்து போனார் என்று சொன்னேன். அவர் அப்படி மரித்து போகிற வேளையிலே, தன்னுடைய மரணப்படுக்கையில இருக்கிற பொழுது சொல்லிக்கொண்ட வார்த்தைகள் என்ன தெரியுமா? முதலாவது காரியம், இந்த உலகத்திலே நான் அறிந்து கொண்ட உண்மை என்ன? 300 ரூபாய் கடிகாரமும் 3 லட்சம் ரூபாய் கடிகாரமும் காட்டுவது என்னமோ ஒரே நேரத்தை தான். Whether you go fly on the economic class or in the business class, the destination is the same. நீங்க எந்த கிளாஸ்ல வேண்டுமானாலும் ஃப்ளைட்ல பயணம் செய்யுங்க, ஆனா நீங்க போய் சேர வேண்டிய இடம் ஒன்றுதான். And he moves on to say, you can buy anything, you can pay and buy a car. ஒரு வாகனத்தை உங்களால் பணம் கொடுத்து வாங்க முடியும். அந்த வாகனத்தை செலுத்துவதற்கு ஒரு டிரைவரை கூட உங்களால் பணம் கொடுத்து வாங்கிக்க முடியும். ஆனால் அந்த வாகனத்தை எப்படி, அந்த சாரதியை, அந்த வாகனத்தை செலுத்துபவரை நீங்க பணம் கொடுத்து வாங்கி அவரை வேலைக்கு வைக்க முடியுமோ, அதே போல ஒருத்தரை நீங்க பணம் கொடுத்து வாங்கி உங்களினுடைய வியாதியை சுமக்கும்படியாக அவர்கிட்ட அதை பாரப்படுத்தி விட முடியாது. எவ்வளவு பெரிய தத்துவம்! அவர் என்ன சொல்ல வர்றார் தெரியுமா? உங்க வாழ்க்கைய நீங்க தான் வாழ்ந்து ஆக வேண்டும். அன்புமிக்க வாலிபர்களே, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? உங்ககிட்ட இந்த வீடியோ வழியாக நான் பேசுகிற பொழுது என்னையும் கூட நான் மோட்டிவேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இன்னைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் என்கரேஜ்மெண்ட். People need motivation. There are so many thousands of people around the world, even in our society, who can condemn us, who can betray us, who can gossip about us. இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நம்ம குறித்து காசிப் பண்ணுவதற்கு, தீமையானவற்றை பேசுவதற்கு. ஆனால் நாங்க அப்படி வேண்டாமே. அவங்க அப்படி வேண்டுமானால் இருந்துட்டு போகட்டுமே. But let us be people who encourage others. அதானே நாங்க பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதலாவது கடிதத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவர் ஒருவரை ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க எந்த நிலையில இருந்தாலும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க இன்று ஆண்டவரால் ஊக்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. சென்னையில் இருக்கக்கூடிய கேத்தலிக் ஃபெய்த் தமிழ் யூத் டீம், இந்த டீமுக்கு ஒரு டாக் கொடுக்கும்படியாக உங்களினுடைய இணைப்பாளர் திருவாளர் ஜேம்ஸ் அவர்கள் என்னை தொடர்பு கொண்ட பொழுது I said, yes, of course, I am very happy to give my talk to the youth. You know why? You are the leaders of the church and the society now and in the future. ஆகவே உங்களுக்கு நான் தரக்கூடிய ஒரு சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே, நல்ல நிலமாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அது விழுகிற பொழுது விதையாக விழட்டும். அது விதையாக விழுகிற பொழுது அதனுடைய பலன் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அநேகருக்கு கிடைக்க வேண்டும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று நான் கேட்க போறேன். இத நீங்க மனசுல இதற்கான பதில முதல்ல யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வர்றேன் பதிலுக்கு. வாழ்க்கைன்னா என்ன? பிறப்பு இறப்பு, இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நாட்கள், நேரங்கள், காலங்கள், நிகழ்வுகள்
இவை எல்லாவற்றையும் தான் நாம வாழ்க்கை அப்படி என்று சொல்லுகிறோம். சிலருக்கு அந்த வாழ்க்கை பல வருஷமாக இருக்கிறது, சிலருக்கு குறுகியதாக இருக்கிறது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு மனுஷனினுடைய வாழ்க்கையிலும் நீங்களாக இருங்க, நானாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் அவர் பிறந்ததில் இருந்து சாகும் வரை ஒன்று கூடவே இருக்கிறது. அது இல்லாம அவரால் இருக்க முடியாது, அது இல்லாம அவளால் இருக்க முடியாது. அதற்கு சிந்திக்கிற திறன் இருக்கிறது, அதற்கு உருவம் இருக்கிறது. இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சீங்க? பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனுஷனோடு கூடவே இருக்கிறது அப்படி என்று சொன்னால் அது அவனுடைய உசுறு அப்படித்தான் நினைச்சீங்க. இப்ப கொஞ்சம் குழப்பமா இருக்குமே. அதுக்கு உருவம் இருக்கிறது, அதற்கு சிந்திக்கிற திறன் இருக்கிறது அப்படி என்று. அப்போ மூளையா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சகோதரங்களே, மூளைக்கு வேணுமானா உசுர் இருக்கலாம், ஆனா உசுருக்கு மூளை இல்லை, அது தெரியும் இல்லையா? அப்போ உருவமும் உணர்வும் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று, சரி, அதற்கு உசுரும் இருக்கிறது, சரி, அதற்கு மூளையும் இருக்கிறது. அதே வேளையில அதற்கு பலவிதமான திறமைகளும் இருக்கிறது. இப்போ இவை எல்லாம் சேர்ந்தோ ஏதோ ஒன்று. இது இல்லாம அந்த குறிப்பிட்ட மனிதன், குறிப்பிட்ட அவனோ அவளோ வாழ முடியாது. நீங்க எங்க போனாலும் அது உங்க கூடவே வரும். நிழல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருட்டுல நிழல் தெரியாது. நிழலுக்கு உருவம் இருக்கு, ஆனா உசுறு கிடையாது. நிழலுக்கு திறமை கிடையாது. அப்போ என்ன? நோ மோர் சஸ்பென்ஸ். அது வேற ஒன்றுமே அல்ல, நானே தான். நான் பிறக்கிற பொழுது நான் என்னோடு பிறக்கிறேன். I born with myself. How long? Till I die, I have to live with me. நான் சாகும் வரைக்கும் என்னோடு கூடவே வாழ்ந்தாக வேண்டும். எனக்கு உயிர் இருக்கிறது, எனக்கு உணர்வு இருக்கிறது, எனக்கு உருவம் இருக்கிறது, எனக்கு திறமை இருக்கிறது, எனக்கு எல்லாமே இருக்கிறது. நான் என்னை ஒருபோது ஏமாற்ற முடியாது, யாரை ஏமாற்றினாலும். நான் என்கிட்ட பொய் பேச முடியாது, யாருக்கிட்ட பொய் பேசினாலும். நான் என்னை அறியாமல் திருட முடியாது, நான் என்னை அறியாமல் தப்பு செய்ய முடியாது. மற்றவங்களுக்கு தெரியா வேணுமானால் நான் தப்பு செய்யலாம். அதான் சொல்லுவாங்களே, தப்பை தப்பில்லாமல் செய்தாலும் தப்பு தப்புத்தான். சரி, இன்னைக்கு என்ன தப்ப வேணுமானாலும் நாம தப்பில்லாம செய்கிறோம். அது மற்றவங்களுக்கு தெரியாத வரைக்கும் நாம தப்பானவர்கள் கிடையாது. ஆனால் நமக்கு தெரியுமே, என்னால் நாம நம்ம விட்டு வாழ முடியாது இல்லையா? அந்த காரியம்தான் அன்னைக்கு மோசேயை விரட்டியது. பாருங்க, மோசேயினுடைய வாழ்க்கையில அவன் 40 வருஷ காலங்கள் எகிப்திலே ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தான். அதுக்கப்புறம் ஒரு எபிரேயனை எகிப்தியன் ஒருவன் துன்புறுத்துவதை பார்த்து அந்த எகிப்தியனை போய் அடித்தான். வேணுமென்று கொல்லணும் அப்படி எல்லாம் நினைச்சிட்டு பண்ணல, ஆனா அடிச்சான். அவன் செத்து போயிட்டான். இப்போ அவன் செத்து போனது அவனுக்கு பெரிய விஷயமா தெரியல. ஏன் தெரியுமா? அது அவனுக்குள்ள மாத்திரம் இருந்த காரியம். அவனுக்குள்ள உறுத்தி இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவன் மனுஷன் கிடையாது. ஆனாலும் வெளியில காட்டிக்கொள்ளல. அதுக்கப்புறமா இன்னொரு தடவை அவன் வெளியில வர்றப்போ 2 எபிரேயர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ கிட்ட வந்து பக்குவமா எடுத்து சொல்றான், ஏப்பா நீங்க 2 பேருமே சகோதரங்க இல்லையா? உங்களுக்குள்ள நீங்க அடிச்சுக்கலாமா அப்படி என்று சொன்ன வேளையில அவங்க சொன்ன பதில் அவனுடைய மனசுல இருந்த அந்த பதட்டத்தை, பயத்தை அதிகப்படுத்துச்சு. எப்படி? அன்னைக்கு அந்த எகிப்தியனை கொண்டல்ல, அதே போல எங்களையும் கொள்ள போறியா? அன்னைக்கு ஓடினவன் தான், திரும்பி கூட வரல. எவ்வளவு காலம்?
40 வருஷம். சகோதரங்களே, 40 வருஷமாக ஒரு மனுஷனினுடைய மனசாட்சி அவனை உறுத்தி கொண்டு இருந்தது என்றால், அவனால் அவனை விட்டு வெளியே வர முடியாது என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் தேவையே இல்லை. நீங்க இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன உணர்வோடு இருக்கிறீங்க? மோசே தப்பு பண்ணினான், அவன் செய்தது பிழை என்று உணர்ந்தான். உணர்ந்தவன் என்ன பண்ணி இருக்க வேண்டும்? அந்த 40 வருஷ காலமும் அதை குறித்து நினைத்து 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 தன்னுடைய வாலிப நாட்களை வீணடித்திருக்க வேண்டுமா? பெரிய கேள்வி. இல்லை. Whatever happens, life has to move on. So that mentality should be there in each and every one of us. அன்னைக்கு அது மோசேக்கு கிடையாது. அப்படி இருந்திருந்தால் 40 வயசுல ஓடினவன் வாலிப வயதிலே ஓடுகிறான். இன்னொரு 40 வயது, அவன் 80 வயது ஆகும் வரைக்கும் அவனுக்குள்ள இருந்த அந்த குற்ற உணர்வு அவனை விட்டு போகலையே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? போயிருக்கலாம் இல்லையா? போயிருந்தா அவன் என்ன பண்ணியிருப்பான்? அன்னைக்கே அவனுடைய குற்றத்திற்காக, அவன் பண்ணிய தப்பிற்காக கடவுள் கிட்ட மன்னிப்பை கேட்டு அடுத்த கட்ட வாழ்க்கைக்குள்ளே போயிருப்பான். அவன் என்ன பண்ணான்? அவன் தலையில பாரமா அதை சுமந்துட்டே திரிஞ்சான். ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டனே, தவறு பண்ணிட்டனே, எனக்கு மன்னிப்பே இல்லை. அன்னைக்கு நிறைய பேருக்கு இது வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரூப்லஸ் மென்டாலிட்டி. ஸ்க்ரூப்லஸ் மென்டாலிட்டி என்ன தெரியுமா? நாம தப்பு பண்றோம், சரி, நாம என்ன தப்பு பண்ணமோ, யாருக்கு எதிராக தப்பு பண்ணமோ அவங்க கிட்ட போய் கூட நாம மன்னிப்பு கேட்டுட்டோம். அப்படி கேட்டதற்கு பிறகு கூட மனசுல இத அவங்க மன்னிச்சாங்க, கடவுள் மன்னிச்சிருப்பாரோ? This is called scrupulous mentality. So many people are struggling with this scrupulous mentality. அதுல அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? நான் செய்த பிழைக்கு கடவுள் என்ன மன்னிப்பாரா? நான் வாழ்றதுக்கு தகுதி உள்ளவனா? என்னால் மற்றவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? உண்மையிலே நான் வாழத்தானா வேணும்? என் வாழ்க்கையை அசிங்கமாக்கிட்டேன் இல்லை, நல்லா அசிங்கம் பிடிச்சவன் இல்லை, இதை விட நான் செத்து போயிடலாம் இல்லை, இப்படி கூட நினைப்பவங்க இருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த ஸ்டீவ் ஜாப் இருக்கிறார் இல்லையா, நான் எவ்வளவு அற்புதமாக சின்னதா கட்டி வந்து இன்னைக்கு ஒரு பெரிய உலகம் போற்றுகிற ஒரு கம்பெனியா கொண்டு வந்தனே, என்னை துரத்திட்டாங்களே, நீ வாழணுமா? அப்படி என்று அவர் நினைத்திருந்தால் அத்தோடு வாழ்க்கை முடிந்திருக்கும். அன்பு மிக்க சகோதரங்களே, சில நேரங்கள்ல நாம நடந்துட்டு போற நேரத்துல அல்லது ஓடிக்கிட்டு போற நேரத்துல பாதை முடியுது அப்படி என்று சொன்னால் நம்முடைய மனசு எப்படி இருக்கும்? வீதியில நடந்துட்டு போறோம், கொஞ்சமா ஓடிட்டு போறோம், அப்படி ஓட ஓட நமக்கு சுகமா இதமா இருக்குது, அந்த பாதை அப்படி அவ்வளவுக்கு அழகா இருக்கு, ஓடிக்கிட்டே போறோம். ஓடிக்கிட்டு போற நேரத்தில் திடீரென்று பார்த்தால் உங்க பெரிய பள்ளம், பாதை முடிந்து விட்டது, என்ன பண்றது? நம்பிக்கை இல்லாதவன் அத்தோடு முடங்கி விடுவான். ஆனால் நம்பிக்கை உள்ளவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நடந்து வந்தேன், இப்போ ஓடிக்கிட்டு வந்தேன், ஓடு பாதை முடிந்து விட்டது, இனி நான் பறக்க போகிறேன். That should be the mentality. உங்களுக்கு என்ன தடை வந்தாலும் அழகாக சொல்லுவார்களே, தடைகளை தாண்டி ஓடுகிற தண்ணீரில் இருந்துதான் மின்சாரம் பிறக்கிறது. மோசே நினைச்சிருந்தா அவனுடைய பயத்தில் ஓடி வந்துட்டான். தன்னுடைய மனசு அவனுக்கு பயத்தை கொடுத்தது. ஆனா 40 வருஷம் காத்திருக்க வேண்டியதில்லை என்ற தலையில கனம், பயம் அப்படியே சுமந்துக்கிட்டு வந்தான். அப்ப கடவுள் அவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க. அவன் வழமை போல அந்த மலைக்கு வர்றான். வந்து தன்னுடைய ஆடுகள் எல்லாம் மேய்த்து கொண்டிருக்கிற வேளையில திடீர் என்று கடவுள் அவனை கூப்பிடுறாரு.
கூப்பிட்ட கடவுள் மோசே என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி இருக்கலாம். மோசே நீதான் அடுத்த தலைவர் என்று சொல்லி இருக்கலாம். மோசே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி இருக்கலாம். ஆனா கடவுள் ஒரு காரியம் சொன்னாரு பாருங்க. மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம். ஏன் 40 வருஷமா அந்த இடத்துக்கு தானே அவன் ஏறிக்கிட்டு இறங்கிக்கிட்டு வர்றான். அப்ப தெரியலையா கடவுளுக்கு? கடவுள் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. சொன்னார், மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம். ஆகவே உன்னுடைய பாதணிகளை அங்கே கழற்றி வைத்து விட்டு வா. 40 வருஷமா அந்த மனுஷர் முள்ளுக்குள்ளே கல்லுக்குள்ளே பாதணிகளோடு தான் நடந்து வர வேண்டி இருந்தது. ஆகவே ஆண்டவர் முள்ளுலையும் கல்லுலையும் உன்னுடைய பாதங்கள் பட்டாலும் பரவாயில்லை வா என்று கூப்பிட்டாரா? இல்ல. கடவுள் ஏன் அப்படி மோசே கூப்பிட்டார் தெரியுமா? அதற்கான ஆழமான அர்த்தமே இதுதான். மோசே, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீ தப்பு பண்ணுன, சரி, ஓடி வந்துட்ட, ஒளிஞ்சு இருக்கிற, ஒளிஞ்சிருந்து டெய்லி 40 வருஷமா இதே மலையில ஏறுற இறங்குற, ஆடுகளை மேய்க்கிற. அப்படி நீ ஆடுகளை மேய்த்து ஏறி இறங்கி நான் இருக்கிற இந்த மலைக்கு வந்தும் கூட உன்னுடைய ஸ்க்ரூப்லஸ் மென்டாலிட்டி இன்னும் மாறவில்லையே. இன்னும் அதையே தலையிலே போட்டு சுமந்து கொண்டு இருக்கிறாயே. அது தலையிலே தொப்பியாக கேப்பாக போட வேண்டிய பிரச்சனையே கிடையாது. அந்த பிரச்சனையை பாதணியாக நினைத்து கழற்றி வைத்து விட்டு கம் டு மை பிரசன்ஸ் கூப்பிட்டார் கடவுள். அப்போ போனான். அப்பதான் கடவுள் அவனுக்கு மிஷனை கொடுத்து அனுப்புறாரு. அது நாள் வரை அவனுக்கு இருந்த அந்த லோ செல்ஃப் எஸ்டீம், அவனை குறிச்ச அந்த குறைவான எண்ணம் அவனை விட்டு போனது. அதுக்கப்புறமா தான் அவன் தைரியமா போனான். பாருங்க, அவன் சொல்றான், ஒரு கட்டத்துல ஆண்டவராகிய கடவுள் அழைச்ச நேரம் கூட அவன் ஏத்துக்கல்ல. ஆரம்பத்துல சாட்டு சொன்னான், நான் திக்குவாயன், என்னால் எல்லாம் போய் பேச முடியாது. ஆனா அதே மோசேதான் இஸ்ரவேல் ஜனங்களை தைரியமாக பார்வோன் மன்னனோடு பேசி வெளியே கொண்டு வந்தான். யோசிச்சு பாருங்க, அவன் பேச முடியாது, எனக்கு திக்குவாய் என்று சொன்னாலும் கூட ஆண்டவர் அவனுக்கு துணையாக ஒருவனை அனுப்பினாரே. அதே போல நம்முடைய வாழ்க்கையில எது குறை என்று நாம நினைக்கிறோமோ அதை நாம ஆண்டவர்கிட்ட சொல்ற நேரம், ஆண்டவரே நான் இந்த ஏரியாவில் குறைவாக இருக்கிறேன், திஸ் இஸ் மை ஃபெயிலியர், இதுதான் என்னுடைய முடியாத கட்டம், இந்த ஏரியாவில் என்னால் முடியாது, இந்த கட்டத்தில் இதுக்கு மேலே என்னால் முடியாது. ஆண்டவர் சொல்வார், டோன்ட் வரி, நான் உனக்கு ஒரு துணையானவரை தருவேன். பழைய ஏற்பாட்டில் வேணுமானால் மோசைக்கு பேசுவதற்கு வாயாக ஒருவரை கொடுத்தார். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அதிலும் பார்க்க அற்புதமானவரை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். That is the Holy Spirit. Holy Spirit is our friend. Holy Spirit is our comforter. And Holy Spirit is our advisor. அவர்தான் எங்களுடைய எல்லாம். ஆகவே leave if you have any low self esteem. உங்களை குறித்து நீங்க இது நாள் வரை எதுவாக குறைவாக நினைத்து இருந்தாலும் அதை அப்படியே விட்டுருங்க. ஏன் தெரியுமா? நீங்க உங்க கூட தான் வாழணும், நீங்க உங்க கூட தான் தூங்கணும், நீங்க உங்க கூட தான் ஸ்கூலுக்கு போகணும், நீங்க உங்க கூட தான் வேலைக்கு போகணும், நீங்க உங்க கூட தான் ஈவன் வெக்கேஷனுக்கு கூட போகணும். உங்களை விட்டு உங்களால வெளியில நீ போக முடியாது. ஆகவே உங்களை நீங்க மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க, உங்களை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கொள்ளுங்க, உங்களை நீங்க நேசிச்சுக்கோங்க. நீங்க இது நாள் வரை செய்த காரியங்களிலே இருக்கிற தவறுகளை பார்த்து இப்போதைய வாழ்க்கையை மனசு உடைந்து கெடுத்து விடாமல் முன்னோக்கி நடந்து கொண்டு போங்க. தாவீது ராஜா பண்ணாத காரியமா நீங்க பண்ணி இருக்க போறீங்க. வாழ்க்கையில எல்லாத்தையும் கரெக்டா பிளான் பண்ணி பண்ணான். அவனுக்கு ஊரியாவினுடைய மனைவி அவள் மீது விருப்பம் இருந்துச்சு. ஆகவே என்ன பண்ணான்?
கரெக்டா பிளான் பண்ணி அவளை மணந்து கொண்டான். அதற்கு தடையாக இருந்த ஊரியாவை அவன் பிளான் பண்ணி கரெக்டா கொலை பண்ணினான். ஆமா, நான் கேட்கிறேன், இத்தனையும் பண்ணின தாவீது ராஜாவுக்கு போர்ல பலரை கொன்றிருப்பான். ஆனா தனக்கு மிகவும் நெருங்கிய நம்பிக்கைக்கு உரியவனாக இருந்த ஊரியாவை கொன்றது, அவனுடைய மனைவியை அபகரித்தது, இந்த காரியம் அவனுடைய மனசை உறுத்தாமல் இருந்திருக்கும். டெய்லி அவன் தூங்க போகும் பொழுது அவன் கூடத்தான் தூங்க வேண்டும், அவன் கூடத்தான் எந்திரிக்க வேண்டும், அவன் கூடத்தான் உணவுண்ண வேண்டும், அவன் கூடத்தான் வாழ்ந்தாக வேண்டும். என்னதான் அவனை சுற்றி மனைவி மக்கள் என்று ஒரு பெரிய பட்டாளமே இருந்தாலும் கூட அவனுக்குள்ளே அவனோடு வாழ்ந்தாக வேண்டும். மனசு உறுத்தி இருக்காது, புத்தி இருக்கும். அந்த உறுத்தலோடு அவனுடைய வாழ்வை அவன் முடக்கி கொள்ளலாம். ஒரு ராஜா எப்படி வாழ வேண்டும்? காலையில எந்திரிக்க வேண்டும், கடவுளை புகழ வேண்டும், கடவுளை தொழ வேண்டும், மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். இப்படி பலவிதமான பிஸி ஷெட்யூலுக்குள்ளே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தவன். அப்படி வாழுகிற பொழுது ஒரு காரியத்தை யோசித்து பாருங்கள். எல்லாரும் பார்க்கும் அளவுக்கு அவன் கடவுளுக்கு முன்னாடி வந்து, கடவுளே உம்மை துதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன், நீர் நல்லவர் வல்லவர் என்றெல்லாம் அவன் துதிக்கிற பொழுது எங்கோ மூலையிலே என்ன காரியம் பண்ணிட்டு வந்து ஒண்ணுமே பண்ணாதவன் மாதிரி நடிக்கிற இல்ல, அப்படி என்று அவனே அவனுக்குள்ளே கேட்டு இருக்க மாட்டானா? அவனுக்குள்ளே புழுங்கி இருப்பான், வேதனைப்பட்டிருப்பான். அதை ஆண்டவராகிய கடவுள் பார்த்தபடியால் தான் அவனை எப்படியாவது அந்த வேதனையிலிருந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று நாத்தானை அனுப்பினார். நாம நினைக்கிறேன், என்ன கடவுள் நாத்தானை அனுப்பினார் தாவீதினுடைய குறையை, குற்றத்தை சுட்டி காட்ட என்று. கடவுள் எப்பையும் காயத்தை சுரண்டி விட்டு வேதனைப்படுத்த மாட்டாரு. காயத்திற்கு களிம்பு தடவுவதுதான் அவருடைய வேலை. ஆகவே காயப்பட்டு கிடக்கிறான் தாவீது, தவறு செய்து விட்டான், சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அவன் வாழ்க்கையிலே தவறிவிட்டான். இப்பொழுது வெளியே வர முடியாமல் வேதனைப்படுகிறான். ஆகவே கடவுள் என்ன பண்ணுகிறார்? நாத்தானை அனுப்பி சொல்லுகிறார், தாவீது, நீ பண்ணிய காரியம் தவறு. அவனும் யாரோ ஒருத்தங்க வந்து கடவுளுடைய நாமத்திலே எனக்கு இதை வெளிப்படுத்திட்டாங்க, கடவுளே என்னோட பேசிட்டாரு, அப்படி என்ற மன நிறைவிலே சங்கீதம் 51 எழுதுகிறான். பாருங்க, அதை வாசிச்சு பார்க்கிற நேரத்தில் நமக்கே தெளிவா புரியும். அவன் சொல்றான், ஆண்டவரே, இதனால் வரை குப்பையான உள்ளத்தோடு, கசப்பான உள்ளத்தோடு, காயப்பட்ட உள்ளத்தோடு, பழுதடைந்த உள்ளத்தோடு நான் இருந்தேன். தூயதோர் உள்ளத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. கேட்டான் இல்லையா? அன்றோடு அவனுடைய வாழ்க்கை மாறியது. செழிப்பின் நாட்களை காண ஆரம்பித்தான். உங்களிடம் கேட்கிறேன், இந்த கேத்தலிக் ஃபெய்த் தமிழ் யூத் டீமிலே சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்களையும் நோக்கி பார்த்து கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில நீங்க இது நாள் வரை வாழ்ந்து வந்த, கடந்து வந்த பாதைகளிலே நடந்து கொண்ட நல்ல நிகழ்வுகளை நினைத்து சந்தோஷமாக வாழ்கிறீர்களா? அல்லது ஆங்காங்கே நீங்கள் விட்ட தவறுகளை நினைத்து இன்னமும் உங்களை நொந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய கடந்த கால வாழ்விலே நீங்கள் என்ன காரியங்களை சந்தோஷமாக பண்ணி அதை நினைத்து இன்னமும் மகிழுகிறீர்களோ அதை நினைத்து சந்தோஷப்படுங்கள். ஆனா எந்த காரியங்களை நினைத்து இன்னமும் மனதிலே புழுங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ? சில காரியங்களை வீட்டில் சொல்ல முடியாது, ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லலாம். சில காரியங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு கிட்ட கூட சொல்ல முடியாது. சில காரியங்களை கடவுள்கிட்ட மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஆனா கடவுள்கிட்ட சொன்னா கடவுள் எனக்கு எப்படி அதற்கு பதில் தருவார்? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னாலாவது அவங்க பேசிக்குவாங்க, கடவுள் என்கிட்ட பேச மாட்டாரே. I'll tell you a best idea. Go and do a good confession.
நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்துக்கோங்க. ஐயோ, எப்படி எங்க பங்கு சுவாமியார்கிட்ட போய் பாவ அறிக்கை செய்கிறது? கவலைப்பட வேண்டாம். நீங்க பாவ அறிக்கை செய்ய போகிற பொழுது அந்த பாவ அறிக்கை தொட்டியில இருக்கக்கூடியது உங்களுடைய பங்கு சுவாமி கிடையாது. பங்கு சுவாமி அவர் தோற்றத்திலே பங்கு சுவாமி, ஆனால் அங்கே உங்களுடைய பாவத்தின் அறிக்கையை கேட்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, அது உங்களுடைய மனசுக்கு ஏத்துக்க முடியலையா? யாராவது ஒரு சுவாமியார், உங்களுக்கு தெரியாத ஒரு சுவாமியார், நீங்க அறியாத ஒரு சுவாமியார், அவருக்கிட்ட போங்க. போய் அவருக்கிட்ட உங்க பாவங்களை அறிக்கையிடுங்க. சில பேர் கேட்பதுண்டு, பாவ அறிக்கையை நாங்க சுவாமி கிட்ட தான் பண்ணணுமா? ஏன் நேரடியா நாங்க கடவுள்கிட்ட பண்ண முடியாதா? பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒன்று என்ன தெரியுமா? கடவுள்கிட்ட நீங்க பாவ அறிக்கை பண்ணலாம், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா கடவுள் தாமே இயேசு வழியாக சொல்லி இருக்கிறார், தன்னுடைய சீடர்கிட்ட பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை கொடுத்து, எந்த பாவங்களை மன்னிக்கிறீங்களோ அது மன்னிக்கப்படும். அப்போ அந்த அதிகாரம் சீடர்கள் மூலமாக குருக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தெளிவா சொன்னால், கடவுள் எல்லாரும் இருக்கிறார், கடவுளால எல்லா பாவத்தையும் மன்னிக்க முடியும். ஆனால் கடவுளை இந்த உலகத்திலே ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறார், இயேசு வழியாக அவருடைய சீடர்கள் என்கின்ற முறையிலே குருக்களை. சில காரியங்களுக்கு நாம அந்தந்த இடத்துக்கு தான் போகணும். இப்போ உலகம் பூரா காற்று இருக்கிறது, நீங்க சைக்கிள் ஓடிட்டு போறீங்க, திடீர் என்று பார்த்தால் உங்களுடைய சைக்கிளில் இருந்த காற்று இல்லாம போய்விடுது. ஆமா, உலகம் பூரா தானே காற்று இருக்குது. இப்போ அந்த டயருக்கு நீங்க எப்படி காற்று ஏற்ற முடியும்? உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துல இருக்கிற காற்று அப்படி கையால வெளிச்சு உள்ள போட முடியுமா? இல்லல்ல. நீங்க அந்த டயருக்கு தேவையான காற்றை கொடுக்க வேண்டும் என்றால் டயர் கடைக்கு போக வேண்டும். அங்க இருக்கிற அந்த பம்பில இருந்த காற்றைத்தான் இந்த டயருக்குள்ள ஏற்ற முடியும். உலகம் பூராவும் கடவுள் இருக்கிறார், ஆனால் அந்த கடவுளை இந்த உலகத்திலே உங்களுக்காக உயிரோடு உருவத்தோடு உணர்வோடு தந்திருக்கக்கூடிய பாவ அறிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம்தான் உங்களுடைய குருக்கள். டெய்லி நீங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களை நோக்கி வரக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும், அது துன்பமாக இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், அவற்றினை நீங்க சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். சவால் என்பது ஓடுகின்ற தண்ணி கல்லிலே தடைப்பட்டு நிற்பது போன்றது கிடையாது, அதை தாண்டி ஓடுவது போன்றதாகும். ஆரம்பத்திலே சொன்னேனே, தடைகளை தாண்டி ஓடுகிற தண்ணீரில் இருந்துதான் மின்சாரம் பிறக்கிறது என்று. ஆகவே இப்போது இருக்கிற மகிழ்ச்சி இன்னும் அதிகமாக வேண்டுமென்றால் வரக்கூடிய துன்பங்களை தாண்டி கொள்ளுங்கள். அதற்கான பக்குவத்தை ஆண்டவரிடம் கேட்டு செவியுங்கள், அவர் உங்களை வழிநடத்துவார். இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்த ஜேம்ஸ் அவர்களுக்கும், உங்களை அற்புதமான முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து குருவானவர்களுக்கும் இந்த வேளையிலே நான் பெருமிதத்தோடு நன்றியை ஏறெடுக்கிறேன். God bless you and have a good day.